வணக்கம் 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 நண்பர்களே. ஆசிரியர்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஆசிரியர்களும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க, போராட்டங்கள் நடத்திட்டுருக்கிறாங்க. அதாவது பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் உயர்த்தப்படுவதாக இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அதாவது 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்படும் அப்படின்ற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்த நிலையில் அதில் திருப்தி இல்லை என்பதால் போராட்டம் தொடரும் என பகுதி நேர ஆசிரியர் சங்கமும் டெட் ஆசிரியர் சங்கமும் அறிவிக்கப்பட்டது. ஸோ சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ எனப்படும் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் டெட் ஆசிரியர் சங்கம், இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் சங்கம், ஒருங்கிணைந்த சிறப்பு ஆசிரியர்கள் சங்கம் ஆகிய 4 ஆசிரியர் சங்கங்கள் 3 வெவ்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த வாரத்தில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்குறாங்க. 2013ஆம் ஆண்டு டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெறுவதை ரத்து செய்ய வேண்டும். 2019ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அரசாணையை எண் 149ஐ ரத்து செய்ய வேண்டும். ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. டெட் ஆசிரியர் சங்கம் போராடி வந்துட்டுருக்கு. இதில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் கூறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கிடையே சுமார் 20,000 பேரை கொண்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இதன்படி 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்கிறாங்க. பெண் ஆசிரியர்கள் தங்களின் குழந்தைகள் உள்ளிட்ட குடும்பத்தினருடன் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இவ்வாறு மொத்தமாக 175க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முதல்வர் ஸ்டாலின் திமுக தேர்தல் வாக்குறுதி 181 படி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் சங்கமும் ஒருங்கிணைந்து சிறப்பு ஆசிரியர்கள் சங்கமும் இணைந்து போராட்டம் நடத்தி வந்துட்டுருக்காங்க. அமைச்சர் என்ன அறிவிப்பு, அதாவது இதற்கிடையில் ஆசிரியர்கள் கல்வித்துறை அதிகாரிகளின் பலகட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததும் அமைச்சரும் ஆசிரியர்கள் சங்கங்களை சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் சம வேலைக்கு சம ஊதிய கோரிக்கையை ஆய்வு செய்ய 3 குழு அமைக்கப்படும். 3 மாதத்திற்குள் இந்த குழு அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கும். பள்ளி கல்வித்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதே போல் பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதியம் அவங்களுக்கு 12,500 உயர்த்தப்பட்டு வழங்கப்படும். 171 தற்காலிக தொழிற்கல்வி ஆசிரியர்கள் விரைவில் பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்க. ஆசிரியர்கள் எண்ணும் எழுத்தும் பயிற்சி நடைபெறுவதால் அவர்கள் விரைவில் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் அவர்கள். போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நிலையில் அமைச்சரின் அறிவிப்பில் அதாவது திருப்தி இல்லை என்பதால் போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி பகுதி நேர ஆசிரியர் சங்கம், டெட் ஆசிரியர் சங்கமும் அறிவித்திருக்கிறாங்க. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.